Hello students, welcome to our channel TK Centum Challenges. So இந்த வீடியோவில் நம்ம 12th Maths Chapter 2 Complex Numbersல example 2.8 பார்க்கலாம். So that அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 1 பார்ப்போங்க. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு இது ரியல் அப்படின்றத நம்ம காமிக்க சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஏற்கனவே நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் ப்ராப்பர்ட்டி 8 பார்த்தோம். என்னன்னா Z is purely real. So real, purely real ரெண்டுமே ஒன்று தான். Z is purely real if and only if Z equal to Z bar. ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பரை Z அப்படின்னு வச்சுருவாங்க. ஓகேவா? let Z equal to 2 plus a root 3 to the whole power 10 plus 2 minus I root 3 to the whole power 10. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இசட் தெரியும், நம்ம இசட் பார் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இசட் பார் ஈக்குவல் டு, ஸோ இசட் பார் அப்படின்னா இதுக்கு நம்ம டோட்டலாக கான்ஜுகேட் எடுக்கணும். ஸோ 2 plus I root 3 to the whole power 10 plus 2 minus சரிங்க 3. ஓகேவா? 3 I root 3 to the whole power 10 whole conjugate. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும். என்னன்னா, ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அடிஷன்ல இருந்து ஸோ அதுக்கு ஹோல் கான்ஜுகேட் எடுக்கிறதும் அதுக்கு தனித்தனியாக அதாவது இண்டிவிஜுவலாக கான்ஜுகேட் எடுத்தாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ இது நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லேயே பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இதுக்கு ஹோலாக நமக்கு கான்ஜுகேட் எடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். 2 plus I root 3 to the power 10 conjugate plus 2 minus I root 3 to the power 10 conjugate. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ண போகிறோம். என்னன்னா, ஸோ எல்லாமே நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் பார்த்தோம். Z to the power n the whole conjugate equal to Z conjugate to the power n. ஓகேவா? ஸோ இங்கே என்னன்றது ஒரு இன்டீஜர். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இந்த பாரை உள்ளே கொண்டு போயிட்டு நம்ம இந்த பவரை வெளியே எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கான்ஜுகேட்டை நம்ம உள்ளே எழுத போகிறோம். அதாவது 2 plus I root 3 bar to the whole power 10. ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கேயும் 2 minus I root 3 bar to the whole power 10. ஓகேவா? ஈக்குவல் டு, ஸோ இப்போ இதுக்கு கான்ஜுகேட்டை எடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஐ டேர்மோட சைனை சேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான். அப்போது இங்கே ப்ளஸில் இருக்கு, நம்ம மைனஸில் எழுதணும். மைனஸ் I root 3 to the whole power 10. ஸோ இதான் கான்ஜுகேட் ப்ளஸ். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஐ டேர்மோட சைன் இங்கே மைனஸில் இருக்குது, நம்ம ப்ளஸில் சேஞ்ச் பண்ணணும். இப்போ ப்ளஸ் I root 3 the whole power 10. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த 2 plus I root 3 power 10ன்ற டேர்மை இந்த பக்கமும், இந்த 2 minus I root 3 power 10ன்ற டேர்மை அந்த பக்கமும் எழுதுவோம். ஏன்னா அடிஷனில் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுனாலும் தப்பு இல்லை. ஓகேவா? அதனால தான் 2 minus I root 3 to the power 10 plus 2 minus I root 3 to the power 10. ஸோ ஜஸ்ட் நான் இங்கே கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் இல்லையா? அதனால தான். ஸோ இதுதான் நமக்கு இசட் பார். ஸோ இப்போது இசட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் இசட் பார் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றதையும் பாருங்கள். ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் தான். ஸோ இப்போது நமக்கு ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் அப்படின்னா நம்ம எல்ஹெச்எஸை ஈக்குவேட் பண்ணலாம். அதாவது இசட் ஈக்குவல் டு இசட் பார். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு. இப்போது சிம்பிளாக நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, சின்ஸ் இசட் ஈக்குவல் டு இசட் பார், இசட் இஸ் ரியல். ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டி படி நமக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நம்ம இசட் அப்படின்றத ரியல்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஹென்ஸ் ஷோட்.
அவ்வளோதான் இந்த சம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் உங்களோட டவுட்ஸை எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.